வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம குரூப் 2 உடைய மெயின்ஸ் சிலபஸ் மெயினா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்க போறோம். ஸோ இந்த குரூப் 2 மெயின்ஸ் சிலபஸ நம்ம வந்து தெளிவா ஃபர்ஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த குரூப் 2 மெயின்ஸ் சிலபஸ நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து தெளிவான முறையில காமிக்க போறேன். அத நீங்க நோட்ல கைப்பட வந்து எழுதணும். ஸோ உங்களுடைய நோட்ல நீங்க வந்து எழுதணும். என்ன சொல்லிக் குடுக்குறோனோ, அத நீங்க வந்து கரெக்ட்டா வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ நடந்து முடிஞ்ச குரூப் 4 எக்ஸாம்ல ஏராளமான கேள்விகள் நம்முடைய ஆட்சியர் கல்வி வகுப்புலையும் சரி, ஆட்சியர் கல்வி புத்தகத்துல வந்திருக்கு. அதே மாதிரி வரக்கூடிய குரூப் 2 ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் தென் வரக்கூடிய குரூப் 1ல நான் சொல்லக்கூடியது மட்டும்தான் வந்து வரும். ஏன்னா அது காரணம் இதுக்கு வந்து பின்னாடி நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கோம், ஒர்க் பண்ணியிருக்கோம். என்ன கேட்பாங்க, எது கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஆழமான விஷயங்கள் வந்து இருக்கு. அதுபடி உங்களுக்கு வந்து வகுப்பு வந்து எடுத்துட்டு இருக்கோம். ரைட்டா? ஸோ அதனால இந்த விஷயத்த நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சிலபஸை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ரைட்டா? ஸோ எல்லாரும் பென்னு பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க. எழுதணும். எவ்வளோ எழுதுறோமோ அதுக்கு தான் நம்ம வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அதனால மேக்சிமம் என்ன பண்ணுங்க அப்படின்னா எழுதுங்க. ரைட். ஸோ இப்போ உங்களுக்கு சிலபஸ் வந்து டிஎன்பிசியை பொறுத்த குரூப் 1 குரூப் 2 சிலபஸ் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு சிலபஸ் வந்து கொஞ்சம் ஹெவியா இருக்கும். பார்க்கிறதுக்கு பயங்கரமா கொச்சமுச்சான்னு வந்து இருக்கும். ஆனா இது வந்து ரொம்ப 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 சிம்பிளா நீங்க வந்து படிச்சிடலாம். ப்ரிலிம்ஸ்க்கு என்ன படிக்கிறீங்களோ அதே பேட்டர்ன்ல என்ன பண்ண முடியும், மெயின்ஸ் படிக்க முடியும். இன்க்ளூடிங் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லாமே சேம். இந்த ப்ரிலிம்ஸ்க்கு ஒரு டேட்டா ஒரு 3 பக்கம் 4 பக்கம் எடுக்கிறீங்கன்னா அதே டேட்டாவை என்ன பண்ணலாம், மெயின் எக்ஸாமுக்கு வச்சு மேட்ச் பண்ணிடலாம். அவ்வளவுதான். நீங்க குரூப் 4 என்ன படிச்சீங்களோ அதே தான். அந்த நோட்ஸ் எடுக்கக்கூடிய விதத்தை கொஞ்சம் ப்ராப்பரா ஸ்ட்ரக்சரா பண்ணி அதை என்ன பண்ணலாம், மெயின்ஸ் எக்ஸாமுக்கு எழுதிடலாம். இவ்வளவுதான் குரூப் உடைய சிலபஸ். இப்போ ஒரிஜினல் சிலபஸை நீங்க வந்து எங்க இருந்து எடுக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஸோ டிஎன்பிசியோட ஒரிஜினல் சிலபஸ் டிஎன்பிசியோட வெப்சைட்டுக்கு பொதுவா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், சிலபஸ் அனுப்புங்க, இருக்க குரூப் எல்லாம் மெட்டீரியல் அனுப்புங்க அப்படிங்கிற விஷயத்த நாம வந்து தொடர்ந்து வந்து பண்ணுவோம். ஸோ இதுல போனீங்க அப்படின்னா இதுல சிலபஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ரெக்யூர்மெண்ட்ல கொடுத்தீங்கன்னா சிலபஸ் அப்படின்னு இருக்கும். இந்த இது குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இந்த மாதிரி பல தேர்வுகளுக்கு உங்களுக்கு சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல போயிட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க சிலபஸ் வந்து இது பண்ணிக்கலாம். நான் டெலகிராம்லயும் உங்களுக்கு வந்து ஸோ அப்போ நீங்க பண்ண வேண்டியது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த சிலபஸை என்ன ஃபர்ஸ்ட் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ சிலபஸை வந்து டிஎன்பிசியோட ஒரிஜினல் இணையதளத்தை டவுன்லோட் பண்ணணும். நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த சிலபஸை சிம்பிளிஃபையா ரொம்ப ரொம்ப ஈஸியா மாத்தி கொடுக்க போறேன். என்னுடைய யூபிஎஸ்சி எக்ஸ்பீரியன்ஸ் படி ஸோ உங்களுக்கு மிக எளிமையான முறையில நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாத்தி கொடுக்க போறேன். ரைட்டா? ஸோ ஏதாவது டவுட்னா மட்டும் கேளுங்க, அதை அனுப்புங்க இதை அனுப்புங்கன்னு ஏதாவது சொல்லிட்டு இருக்காதீங்க. ரைட்டா? கிளாஸ கவனமா ஒரு பிட்டு கூட வந்து கவனம் வந்து செய்யக்கூடாது. கவனமா வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும். ரைட்டா? ஸோ இப்போ இந்த உங்களுக்கு டிஎன்பிசியில குரூப் 2 வந்து பாத்தீங்கன்னா 2 தான் வந்து பிரிச்சுட்டாங்க. குரூப் 2A அதுக்கப்புறம் 2 அப்படிங்கிறது. இந்த குரூப் 2ல மெயின்ஸ் எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆன்சர் வந்து எழுதணும். ஓகே, ஒரு கொஸ்டின் கொடுப்பாங்க 300 மார்க், அதை 2 பக்கம் 3 பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எழுதணும். இது மெயின்ஸ் எக்ஸாம் வந்து உண்டு. ஆனா குரூப் 2Aக்கு பாத்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து உண்டு. அதே பேட்டர்ன்ல மெயின்ஸ் எக்ஸாம் அப்ஜெக்டிவ். ஸோ இதுல டைரக்டா மெயின்ஸ் பாஸ் பண்ணீங்கனாலே வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து பாத்தீங்கன்னா உண்டு. ஸோ அதனால நீங்க வேண்டியது என்னன்னா இந்த குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இதெல்லாம் பெரிய பெரிய விஷயம் வந்து கிடையாது. ஃபர்ஸ்ட் நீங்க போக்கஸ் வேண்டியது குரூப் 1 சிலபஸ் தான். இந்த குரூப் 1 சிலபஸ் இருக்கு இல்லையா, அந்த குரூப் 1 ரெண்டா உடைக்கிறாங்க. உடைச்சுதான் உங்களுக்கு குரூப் 2A அப்படின்னு சொல்லியும் குரூப் என்ன சொல்றாங்க குரூப் 2ன்னு வந்து பிரிக்க. அதனால நீங்க புதுசா மாத்திட்டாங்க,
இல்ல சிலபஸ் வந்து பயங்கரமா வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஒண்ணுமே கிடையாது. ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா, பலமுறை கேட்கப்பட்ட கேள்விகள் தான் ஏற்கனவே இருக்கக்கூடிய சிலபஸ் தான். ஸோ அதனால நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, சிலபஸ முதல்ல வந்து இது பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம ஆட்சியர் கல்வியில நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரிஜினல் சிலபஸ உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, உடைச்சு குடுக்க போறேன். ஓகே. ஒரிஜினல் சிலபஸ உடைச்சு குடுக்க போறேன். அத பேஸ் பண்ணி படிங்க. வாய்ஸ் கேட்கலன்னா, யூடியூப் லைவ் அனுப்புறேன். சாரி நம்ம Facebook லைவ் லிங்க் அத பாத்துக்கோங்க. மத்த எல்லாம் ஓகேவா? மத்த எல்லாருக்கும் வாய்ஸ் ஓகேவா? ஒரு சில பேருக்கு இன்டர்நெட் இஷ்யூ அதனால வந்து இதா இருக்கும். மத்தவங்களுக்கு ஓகேவா? ஓகே. ஸோ யாருக்கும் கேட்கலன்னா, நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு லிங்க் அனுப்பிச்சிருக்கேங்க. Facebook லிங்க். அதுல போய் நீங்க வந்து பாத்துக்கோங்க. ஓகே. ஸோ அந்த லிங்க்லயே பாத்துக்கோங்க. ஓகே. நம்ம வந்து சிலபஸ என்ன பண்ண போறோம்? உடைக்க போறோம். ஃபர்ஸ்ட் குரூப் 2 ஓட சிலபஸ உடைக்க போறோம். முதன்மை தேர்வான சிலபஸ். முதன்மை தேர்வு சிலபஸ ஃபர்ஸ்ட் ஃபுல்லா A to Z தெரிஞ்சுட்டு, ப்ரிலிம்ஸ் ப்ரிலிம்ஸ்ல என்ன பண்ணுவேன்? பயிற்சி பத்திரம் வந்து உங்களுக்கு வந்து குடுப்பேன். ஸோ ப்ரிலிம்ஸ்ல குரூப் 2க்கும் 2A வந்து பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பயிற்சி பற்ற நான் வந்து குடுப்பேன். ஸோ அந்த பயிற்சிய நீங்க என்ன பண்ணணும்? முக்கியமா வந்து பண்ணணும். இதுல நான் சிலபஸ் 3 முறை ப்ரிலிம்ஸ் சிலபஸையும், மெயின்ஸ் சிலபஸ் எழுத சொல்லுவேன். அத கண்டிப்பா நீங்க வந்து எழுதணும். எனக்கு எல்லாம் தெரியும். நான் எதுக்கு எழுதணும்? நான் பெரிய சூறாப்புலி. நான் எதுக்கு வந்து பண்ணணும் அப்படின்னா, நீங்க வேற ஏதாவது சேனலையோ, வேற ஏதாவது இதையோ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுக்கணும். நான் என்ன சொல்றேனோ, அத நீங்க வந்து கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும். ஃபாலோ பண்ணா மட்டும் தான் உங்களால வந்து சக்சஸ் பண்ண முடியும். அதே மாரி சொல்றத வந்து செய்யாம, நான் உங்கள தான் வந்து நம்பியிருந்தேன். இது பண்ணல, அது பண்ணலன்னா, நான் என்னென்னலாம் சொல்றேனோ, என்னென்ன வார்த்தைகள்லாம் என் வாயிலிருந்து வருதோ, அதெல்லாம் நீங்க வந்து கண்டிப்பா அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நீங்க வந்து என்ன பண்ணிக்கணும்? பக்காவா ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஸோ அப்பதான் நீங்க நினைச்ச போஸ்டிங்க மிக எளிமையான முறையில வாங்க முடியும். ஸோ இப்போ நாம ஃபர்ஸ்ட் போகக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஸோ குரூப் 2A மெயின் சிலபஸ் எடுத்துக்கிறீங்களா? எல்லாரும் நோட் எடுத்துக்கோங்க. தெளிவா நான் சொல்லக்கூடியதை என்ன பண்ணுங்க? எழுதுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் குரூப் 2A மெயின் சிலபஸ பார்க்க போறோம். ஓகே. இந்த கிளாஸ் எப்படி போகுது அப்படிங்கறத வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல குரூப் 2A மெயின்ஸ் சிலபஸ பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங். தென் பாத்தீங்கன்னா, ஓகே. இந்த ஃப்ளோவை நல்லா வந்து புரிஞ்சுக்கோங்க. சில பேருக்கு என்னன்னே கூட நீங்க வந்து தெரியாம இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நாம பார்க்கக்கூடியது குரூப் 2 மெயின்ஸ் சிலபஸ். குரூப் 2A மெயின்ஸ் சிலபஸ். மைக்ரோ லெவல்ல பார்க்க போறோம். தென் அதுக்கு எந்த புத்தகத்தை படிக்கணும் நான் சொல்லுவேன். அதுக்கும் படிச்சீங்கன்னா போதும். திரும்பவும் இல்ல நான் எனக்கு அந்த மெட்டீரியல் வேணும், இந்த மெட்டீரியல் வேணும்னா தேடிக்கிட்டே இருங்க. உங்களை மெட்டீரியல் தர்றத என்னால தடுக்க முடியாது. ரைட். ஸோ நான் சொல்றத நீங்க வந்து கேட்கணும். திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய அதான். ஸோ அதுக்கப்புறம் குரூப் 2 சிலபஸை நாம வந்து என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் வந்து மைக்ரோ லெவல்ல வந்து பார்க்க போறோம். தென் வந்து பாத்தீங்கன்னா குரூப் 2 சிலபஸ். குரூப் 2 மெயின்ஸோட சிலபஸ் 2 சிலபஸ் வந்து பார்க்க போறோம். அதுக்கப்புறம் இந்த குரூப் 2A 2 சேர்க்க போறோம். ஏன்னா நீங்க வந்து என்ன பண்ணக்கூடாது? உள்ள நம்ம வந்து குரூப் 2A மட்டும் பார்ப்போம். மெயின்ஸ் நம்மளால ஆன்சர் வந்து எழுத முடியாது. அப்படிலாம் யோசிக்காதீங்க. ப்ரிலிம்ஸ்க்கு என்ன படிக்கிறீங்களோ, என்ன வந்து இது கண்டென்ட் யூஸ் பண்றீங்களோ, அதே தான் உங்களுக்கு வந்து மிஸ் ஆகும். ஸோ அதனால இல்ல நான் இதுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஏன் லிமிட் இவ்வளவுதான் அப்படிலாம் நினைக்காதீங்க. காம்படிஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 ஹெவியா இருக்கு. பயங்கர காம்படிஷன் இருக்கு. ஸோ அதனால இதை வந்து நான் வந்து பாத்துக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? குரூப் 2A மெயின் சிலபஸ் பார்க்க போறோம். தென் குரூப் 2 மெயின் சிலபஸ் வந்து பார்க்க போறோம். இது கூடவே நம்ம ப்ரிலிம்ஸ்க்கு என்னென்னலாம் வந்து படிக்கணும் அப்படின்னு இன்டகிரேட் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் அதை இன்டகிரேட் பண்ணிட்டு எல்லாமே எவிடன்ஸ் தான். இது கேட்பாங்கன்னு வந்து சொல்லுவேன். கண்டிப்பா அது வந்து 100% வந்து கேட்பாங்க. அதுல மாற்றமே வந்து கிடையாது. ரைட். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிலிம்ஸோட டார்கெட் வந்து பார்ப்போம். தென் கொஸ்டின் பேப்பர் 25 வருஷம் குரூப் 2ல கேட்கப்பட்ட கேள்விகளை நாம வந்து பக்கவா பயிற்சி பற்ற மூலமா உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துவேன். இது இப்படி இப்படி படிக்கணும். இந்த டாபிக் இவ்வளவு ஃபோக்கஸ் பண்ணும். ஏன்னா நீங்க குரூப் 2 குரூப் 4 நம்ம ஆட்சியர் கல்வியோட கிளாஸ் வந்து ரிவிஷன் கிளாஸா போய் பாருங்க. Facebookல லைவ் இருக்கும்.
போய் பாத்தீங்கன்னா அவ்வளோ டாபிக்ஸ், அவ்வளோ கொஸ்டின்ஸ் நான் என்ன சொன்னோம் அது வந்து டைரக்டா வந்து ரிஃப்ளெக்ட் ஆச்சு. நீங்க அவ்வளோ ஃபீட்பேக் டெலகிராம்ல பார்ப்பீங்க. அது காரணம் மைக்ரோ லெவல்ல நம்ம வந்து ஒர்க் பண்றோம். எக்ஸாம் என்ன தேவையோ அதை மட்டும்தான் வந்து நாம வந்து நடத்திட்டு இருக்கோம். ஸோ இந்த புதுசுல அந்த பயிற்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் 25 வருஷ கேள்வித்தாள்கள் ஆய்வுக்கு அப்புறம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரி, தென் ஜியோகிராஃபி, ஹிஸ்டரி, எக்கனாமி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, தென் வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தான். ஓகே, ஸோ ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, எக்கனாமி அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் நம்ம வந்து கிளாஸ் வந்து போவோம். இது கூடவே மேக்ஸ் நம்ம வந்து கொண்டு இருப்போம். இது கூடவே நம்ம வந்து தமிழ் வகுப்பும் கொண்டு போயிட்டு இருக்கோம். தம்பி மணி வந்து எடுப்பாப்ல. ஸோ இதான் நம்ம பிளான். ஸோ முன்னாடி நம்ம வந்து டாபிக்ஸ் அங்கங்கன்னு வந்து பார்த்தோம். இனி வந்து ஹிஸ்டரி இந்தியாவா மொத்தம் 22 தலைப்புனா 23 தலைப்புனா 23 தலைப்பையும் அக்யூரேட்டா நான் வந்து சொல்லி கொடுத்துருவேன். அதுவும் பாத்தீங்கன்னா போதும். அது வந்து டிஎன்பிசி, யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ண போறோம். ஸோ கிளாஸ் நீங்க எல்லாருமே பெற்றுக்கலாம். ஸோ இதுதான் வந்து பிளான். ஸோ இந்த காணொளிகள் எல்லாமே முன்னாடி நம்ம வந்து ப்ராப்பரா வந்து ஸ்ட்ரக்சரா வந்து கொடுக்கல. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு வெப்சைட் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அந்த வெப்சைட்ல யூசர் நேம் பாஸ் வந்து கொடுத்துருவேன். ஸோ அதை நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், ப்ராப்பரா ஸ்ட்ரக்சரா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதனால உங்களுக்கு குரூப் 2 மெயின்ஸ் எல்லாத்துக்கும் காணொளிகள் பக்காவா யூசர் நேம் பாஸ்வேர்டோட உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்க அதை வந்து என்ன பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சவுண்டு எல்லாருக்கும் ஓகேவா? எல்லாம் வாய்ஸ் பிரேக் ஆகுதுன்னு சொல்றீங்க. ஒரே ஒரு சொல்லுங்க, இப்போ ஓகேவா? அந்த ஹெட்செட் எடுத்துவாங்களா? எல்லாம் கேட்கலங்க. இன்டர்நெட் ஸ்பீட்லாம் நல்லா இருக்கு. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இப்போ ஃப்ரீ, இப்போ ஓகேவா சவுண்டு? ஹலோ 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 ஹலோ, இப்போ ஓகேவா சவுண்டு? ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இப்போ ஓகேவா சவுண்டு? ஹலோ ஹலோ ஹலோ, சவுண்ட் ஓகேவா? இப்போ கேக்குதா? சவுண்ட் ஓகேவா? இப்ப சொல்லுங்க. ஹலோ ஓகேவா? இப்போ இதெல்லாம் ஹெட்செட்டா இருக்கும், அங்க உள்ளதான் இருக்கும். அந்த டப்பாவில ஏதோ போட்டுனேன். சரி, இப்போ ஓரளவு ஓகேவா? ஓகே ஃபைன். ஸோ விட்டு விட்டு கேக்குதா? ஓகே, இப்போ நீங்க கவனிங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம சிலபஸ் போறோம். நான் இங்கிலீஷ் சிலபஸ், தமிழ் சிலபஸ் ரெண்டுமே டெலகிராம்ல அனுப்புறேன். உங்களுக்கு சிலபஸ பாத்தீங்கன்னா இவ்வளோ இருக்கும், கொச்ச முச்சான் இருக்கும். பார்க்கறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா மண்டை பாத்தீங்கன்னா குழம்பிடும், அந்த அளவுக்கு இருக்கும். இந்த மாதிரி எந்த ஒரு விஷயம், இந்த மாதிரி நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் இப்படி பார்த்தாலும் அது எதா வேணாலும் இருக்கலாம், சிலபஸா இருக்கலாம், ஏதாவது ஒரு புக்கோட இண்டெக்ஸா இருக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா எடுத்து கீழே கீழே எழுதணும். என்ன பண்ணணும், ஒரு இப்படி லைனா இருக்குன்னா 1 by 1 என்ன பண்ணணும், எடுத்து கீழே எழுதணும். இது சிலபஸ நாம புரிஞ்சு கொள்றதுக்கு பயன்படுத்த யுக்தி. அதே மாதிரி நீங்க எத்தனை முறை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சாலும், நீங்க வந்து வீடு ஃபுல்லா ஒட்டி வச்சாலும் ஒரு யூஸும் கிடையாது. எந்த யூஸுமே வந்து கிடையாது. ரைட்? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், நீங்க சிலபஸ கையில எடுக்கணும், எடுத்து நீங்க வந்து எழுதணும். இப்போ நாம பார்க்கக்கூடியது குரூப் 2A உடைய மெயின்ஸ் சிலபஸ். இந்த மெயின்ஸ்ல மொத்தம் 3 பார்ட் இருக்கு. இந்த முதன்மை தேர்வு மொத்தம் 3 பார்ட் இருக்கு. அந்த 3 பார்ட் என்னென்னலாம் அப்படிங்கிறத நான் என்ன பண்ணிடுறேன், ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து விளக்கிடுறேன். இந்த முதன்மை தேர்வு 3 பார்ட் என்னென்னலாம், குரூப் 2A உடைய மெயின்ஸ் சிலபஸ். இதுல 50% ஜிகே கொஸ்டின்ஸ், 50% ஜிகே கொஸ்டின்ஸ். இப்ப பார்த்துட்டு இருக்க ப்ரிலிம்ஸ் கிடையாது, மெயின்ஸ் கொஸ்டின் வந்து பார்க்கிறோம். 50% ப்ரிலிம்ஸ் கொஸ்டின்ஸ், 20% மேக்ஸ் கொஸ்டின்ஸ்.
ஓகே, ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் ரிசனிங் சொல்லுவாங்க, அது 20%. அண்ட் டிஎன்பிசில படிக்கக்கூடிய ஜிகே அண்ட் ஜெனரல் இங்கிலீஷ் வந்து பாத்தீங்கன்னா 30%. ஓகேவா? இந்த மாதிரி ஜிகே, மேக்ஸ் அண்ட் பொது தமிழ் ஆர் ஆங்கிலம், இந்த 3 பார்ட் சேர்ந்ததுதான் குரூப் 2 உடைய 2A உடைய மெயின்ஸ் எக்ஸாம். இது முழுக்க அப்ஜெக்டிவ் டைஸ். நம்ம வந்து எழுத தேவை கிடையாது, குறிச்சா போதும். நம்ம வந்து எழுத தேவை கிடையாது, என்ன பண்ணா போதும், குறிச்சா போதும். புரியுதா? அப்ஜெக்டிவ் டைப்ஸ்னா நான் ஒரு கொஸ்டின் கொடுத்து 4 ABCD வந்திருக்கும், அதை நம்ம வந்து என்ன பண்ணணும், குறிக்கணும். குறிப்பிய டைப்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகே, திரும்பவும் வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்கிறாங்க. ஓகே, அடுத்தது வந்து பாருங்க, ஃபேஸ்புக் லைவ்ல கூட பாருங்க. ஓகே, ஃபேஸ்புக் லைவ்ல உள்ளவங்களுக்கு கேக்குதா? கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. இல்லாட்டி ஒரு 2 நிமிஷம் போருங்க, ஹெட்செட் மாத்திக்கிறேன். ஃபேஸ்புக்ல தெளிவா இருக்கு, இதுல என்ன பிரச்சனைன்னு தெரியல, வெயிட் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல கிளியரா இருக்கா? ஃபேஸ்புக்ல கிளியரா இருக்கு. ஓகே, ஃபேஸ்புக் கூட நீங்க வந்து பாருங்க, நான் லிங்க் அனுப்புறேன், பாத்துக்கோங்க. எனக்கு டைம் இல்ல, ஹெட்செட் இன்னொரு இடத்துல இருக்கு, எடுக்க போயிருக்கான் தம்பி. ஒரு 10 வெயிட் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி ஃபேஸ்புக்ல பயங்கர கிளாரிட்டியா இருக்கு, ஃபேஸ்புக்ல ஜாயின் பண்ணுங்க. யாருக்காவது ஆடியோ பிரச்சனைனா நான் நாளைக்கு கூட இன்னொரு ஹெட்செட் கூட வாங்க பாக்குறேன். ஓகே ஓகே, நாம வந்து கிளாஸுக்கு போயிடலாம். ஃபேஸ்புக் லைவ் பார்த்துக்கோங்க, நான் லிங்க் அனுப்பிச்சிருக்கேன். லிங்க் அனுப்பிச்சிருக்கேன், பாருங்க. ஓகே, லிங்க் அனுப்பிச்சிருக்கேன், பார்த்துக்கோங்க. நம்ம சிலபஸ்க்கு வந்து போயிடலாம். ஓகே, இப்போ நீங்க வந்து சிலபஸ் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம வந்து தெளிவான முறையில கிளியரா உடைக்க போறோம். நம்ம வந்து என்ன பண்ணணும், மேக்சிமம் நீங்க வந்து கைப்பட எழுதணும். கைப்பட எழுதினா மட்டும்தான் உங்களால வந்து என்ன பண்ண முடியும், சிலபஸ புரிஞ்சுக்க முடியும். கைப்பட என்ன பண்ணுங்க, எடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா எழுதுங்க. ஸோ அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம வந்து மெயின்ஸ் சிலபஸ்க்குள்ள வந்து போக போறோம். இந்த மெயின்ஸ் சிலபஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏன் வந்திருக்கு, யூனிட் நம்பர் 1. இது 3 பிரிவா வந்திருக்கு. மாடர்ன் இந்தியா, மாடர்ன் இந்தியா, தமிழ்நாடுல மாடர்ன் இந்தியா, இந்திய லெவல்ல மாடர்ன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு கல்ச்சுரல் சம்பந்தமான விஷயங்கள். பார்ட் ஏல மொத்தம் 3 பார்ட் வந்து சொன்னேன். அதுல பகுதி ஆவுல 100 கொஸ்டின் டிகிரி ஸ்டாண்டர்டு. இதுல தமிழ்நாட்டுடைய வரலாறு, இந்தியாவுடைய வரலாறு, நவீன தமிழ்நாட்டுடைய வரலாறும் வரும், இந்தியாவோட வரலாறும் வரும். ஹெட்டிங் வந்து தமிழ்நாட்டின் வரலாறுகளும், இந்தியாவோட வரலாறும் வரும், தமிழ்நாட்டுடைய வரலாறு வரும். அதுக்கப்புறம் தமிழ் சொசைட்டி ரிலேட்டடா, தமிழ் லிட்ரேச்சர் சம்பந்தமா, தமிழ் சமூகம் பண்பாடு தொண்டு அப்படிங்கக்கூடிய தலைப்பு வந்து வரும். அப்ப யூனிட் நம்பர் 1 மாடர்ன் இந்தியா, தமிழ்நாடுலையும் இந்திய லெவல்லையும் வந்து படிக்கணும். தமிழ்நாடு சொசைட்டியோட கல்ச்சரல் மற்றும் ஹெரிட்டேஜ் வந்து படிக்கணும். இந்த 100 கொஸ்டின்ல 20 கொஸ்டின்ஸ் இதுல இருந்து கேட்பாங்க. ஓகே, 100 கொஸ்டின்ல 20 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. மத்த எல்லாருக்கும் ஓகேவா? ஒரு சில பேருக்கு சவுண்டு பிரச்சனையா இருக்கும்னு வந்து நினைக்கிறேன். மத்த எல்லாரும் ஓகே அப்படின்னா நீங்க இதுலயே கண்டினியூ பண்ணுங்க. கேட்கலன்னா நீங்க நம்ம ஃபேஸ்புக்ல பாருங்க, நாளைக்கு ஒரு நல்ல ஹெட்செட் வாங்கிடும். ஓகே, அடுத்து கவனிப்போம். ஓகே, ஸோ யூனிட் நம்பர் 1 தெளிவா போட்டுக்கணும். அடுத்து யூனிட் நம்பர் 2. யூனிட் நம்பர் 2 1 என்ன பண்ணுங்க, 100 கொஸ்டின். இந்த 100 கொஸ்டின்ல ஜிகே பார்ட் மொத்தம் 200 கொஸ்டின். அடுத்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஜிகேல 30 கொஸ்டின் என்னது மாதிரி நீங்க வந்து போட்டு வச்சுக்கோங்க, எது எதுக்கு எவ்வளவு கொஸ்டின். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா 20 கொஸ்டின், 100 கொஸ்டின்ல 20 கொஸ்டின். அடுத்து
அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட் வித் ரெஃபரன்ஸ் டு தி தமிழ்நாடு, தமிழக அரசுடைய நிர்வாகம் சம்பந்தமா. 2வது யூனிட் தமிழ்நாடு குறித்த பார்வையுடன் மாநில நிர்வாகம். இது என்ன அப்படின்னா, எப்படி அங்க மாடர்ன் இந்தியா இது வந்து சொன்னோமோ, இது என்னன்னா தமிழ்நாடு பாலிட்டி, தமிழ்நாடு அரசியல் அமைப்பு, அதுக்கப்புறம் இந்தியன் பாலிட்டி, இந்தியன் பாலிட்டி ரெண்டும் சேர்ந்தது யூனிட் நம்பர் 2. கொடுத்துருக்க இப்படி கொடுத்துருப்பாங்க. ஆனா நம்ம யோசிக்க வேண்டியது என்ன பண்ணணும், இந்த பேட்டர்ன்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா யோசிக்கணும். ஓகே, இதுக்கு வந்து புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்லக்கூடியத கரெக்டா உள்வாங்கிக்கோங்க. மொத்த 3 நாள் தான். 3 நாள்ல இந்த டாபிக்ல மாஸ்டர் ஆயிருவீங்க. ஓகே, அடுத்து வாங்க. அடுத்து யூனிட் நம்பர் 3, வளர்ச்சியில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம். இதுல 15 கேள்வி. இது என்னன்னா சயின்ஸ் இருக்கு இல்லையா, அது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் டெவலப்மெண்ட். இது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து வரும். அது 3வது யூனிட். இதுல 15 கொஸ்டின்ஸ். இதுதா 15. ஓகே, இது வந்து தெரிஞ்சுக்கணும். வெயிட்டேஜ் பாருங்க. ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு ஹிஸ்டரி, இந்தியன் ஹிஸ்டரி, தமிழ்நாடு கல்ச்சரல்ல 20 கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கிறது. குரூப் 2A உடைய மெயின்ஸ், இன்னும் ப்ரிலிம்ஸ் பார்க்கணும். அடுத்து குரூப் 2 மெயின்ஸ் பார்க்கணும். உங்களுக்கு எல்லாமே ஒரு கட்டத்துல நான் சொல்லுவேன், இந்த பிரின்ஸ்க்கு படிக்கிறதா எல்லாமே ஒரு இடத்துல இன்டகிரேட் பண்ணுவேன். அப்போ நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, தமிழ்நாடு குறித்த பார்வையுடன் மாநில நிர்வாகம். இது தமிழ்நாடு பாலிட்டி, இந்தியன் பாலிட்டி 30 கொஸ்டின்ஸ். அண்ட் வளர்ச்சியில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி 15 கொஸ்டின்ஸ். ஓகே, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி 15 கொஸ்டின். அடுத்து பாருங்க, அலகு எண் 4, தமிழ்நாடு பொருளாதாரம் சமூக பிரச்சனைகள். இந்த தமிழ்நாடு பொருளாதாரம் சமூக பிரச்சனைகள் ஒண்ணுமே கிடையாது. இந்தியன் எக்கனாமி அண்ட் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு எக்கனாமி, இந்தியன் எக்கனாமி அண்ட் தமிழ்நாடு எக்கனாமி அப்படிங்கிற இந்த 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 மெயினான டாபிக், தமிழ்நாடு பொருளாதாரம் மற்றும் சமூக பிரச்சனைகள், யூனிட் நம்பர். அடுத்து யூனிட் நம்பர் 5. யூனிட் நம்பர் 5 என்ன சொல்லுது அப்படின்னா, அப்ப யூனிட் நம்பர் 4 என்னது, தமிழ்நாடு எக்கனாமி அண்ட் இந்தியன் எக்கனாமி. யூனிட் நம்பர் 4 இங்க கொடுத்து தமிழ்நாடு எக்கனாமி சோசியல் இஷ்யூஸ் கொடுத்திருந்தாலும் நான் உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறத லிங்க் பண்றேன். அடுத்து யூனிட் நம்பர் 5. யூனிட் நம்பர் 5ங்கிறது என்னது, தமிழ்நாடு எக்கனாமி அண்ட் இந்தியன் எக்கனாமி, தமிழ்நாடு எக்கனாமி அண்ட் இந்தியன் எக்கனாமி. தென் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு எக்கனாமி, இந்தியன் எக்கனாமி அண்ட் என்வரன்மெண்ட், சுற்றுச்சூழல் அண்ட் சுற்றுச்சூழல். புரியுதா? சப்ப மேட்ரு. இந்த சப்ஜெக்ட் சேர்ந்ததுதான் இது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ். இது பார்ட் ஏல நம்ம பார்த்த கேள்விகள். ஓகே, பார்ட் ஏல பார்த்த கேள்விகள். அப்போ நீங்க நல்லா உள்வாங்கி கவனிச்சீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, மாடர்ன் இந்தியா யூனிட் நம்பர் 1, மாடர்ன் இந்தியா. ஓகே, வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு இந்திய தமிழ்நாடு வரலாறு அண்ட் தமிழ்நாடு கல்ச்சரல். இது யூனிட் நம்பர் 1. இதுல எவ்வளவு கொஸ்டின்? 20 கொஸ்டின். யூனிட் நம்பர் 1ல நீங்க வந்து வைக்க வேண்டியது. அடுத்து யூனிட் நம்பர் 2, இதுல 30 கொஸ்டின். பாலிட்டி அண்ட் தமிழ்நாடு பாலிட்டி, இது வந்து பாத்தீங்கன்னா அடுத்து 2வது யூனிட். 3வது யூனிட் பார்ப்போமா? 3வது யூனிட் என்னன்னா, பதினஞ்சு கொஸ்டின். சயின்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாமே வந்து வரும். இது வந்து 3வது யூனிட். ஃபர்ஸ்ட் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கு அப்படிங்கிறத நீங்க என்ன பண்ணணும், நீங்க வந்து பார்க்கணும். எது டவுட்னா நீங்க ஃபேஸ்புக்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ முதல்ல என்ன பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கவனிச்சுக்கோங்க. இது 2வது 3 யூனிட். அடுத்தது பார்ப்போமா? அடுத்தது 4வது
ஸோ 4வது என்ன இருக்கு? ஸோ 4வது யூனிட் என்னன்னா மொத்தம் 20 கொஸ்டின். இது எக்கனாமி. இது எக்கனாமில இந்திய பொருளாதாரம், தமிழ்நாடு பொருளாதாரம், யூனிட் நம்பர் 4. யூனிட் நம்பர் 4. அடுத்து யூனிட் நம்பர் 5. யூனிட் நம்பர் 5ல என்னெல்லாம் இருக்கு? ஸோ இந்தியன் ஜியாகிரபி, ஜியாகிரபி அப்படின்னு வந்து போட்டு இந்தியன் ஜியாகிரபி, தமிழ்நாடு ஜியாகிரபி, தென் சுற்றுச்சூழல், என்வார்மெண்ட். ஸோ இவ்வளவுதான் என்டையர் சிலபஸும். மொத்தமே இவ்வளவுதான். அப்போ நீங்க என்ன பண்ணணும்? இந்த சிலபஸை உள்வாங்கணும். அப்போ யூனிட் 1 மொத்தம் மாடர்ன் இந்தியா, தமிழ்நாடு ஹிஸ்டரி, தமிழ்நாடு கலாச்சாரம் 20 கொஸ்டின்ஸ். இந்தியன் பாலிட்டி, தமிழ்நாடு 30 கொஸ்டின்ஸ். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி 15 கொஸ்டின்ஸ். தமிழ்நாடு இது வந்து பாத்தீங்கன்னா 15 கொஸ்டின்ஸ். அண்ட் தமிழ்நாடு எக்கனாமி, இந்தியன் எக்கனாமி 20 கொஸ்டின்ஸ். தென் ஜியாகிரபி அண்ட் இந்தியன் ஜியாகிரபி, தமிழ் ஜியாகிரபி, என்வாயர்மெண்ட் 15 கொஸ்டின். மொத்தம் 100 கொஸ்டின்ஸ். தெளிவுதா? மொத்தமே என்னது? டோட்டலே இவ்வளவுதான். ஸோ டோட்டலா நீங்க வந்து படிக்க வேண்டிய தகவல் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவுதான். ஸோ இப்போ நம்ம மெயின்ஸ் சிலபஸ் வந்து பாக்குறோம். அதுல நீங்க வந்து படிக்க வேண்டிய மொத்த கண்டென்ட் தான். இதுல நான் வந்து என்ன பண்றேன்? ஒவ்வொன்றையும் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். ஸோ இந்த 100 தான் வெயிட் உங்களை வெற்றி பெறக்கூட